நான் வந்து நானும் ரவுடி தான். எப்படி? நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி நம்பிருங்க தான். நம்பிருங்க. நீங்க வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ஹாய் எம்ஜே, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? லைவ்ல வந்து एमजे आई एम गुड, हाउ आर यू? याद किया यार तेरे को, तूने फोन नहीं किया, ऐसे छोड़ के चला गया, मैसेज भी नहीं किया, सो सैड। तू अकेला अकेला चला गया शॉपिंग के लिए, क्या करूं मैं? அபிராமி அம்மா டெத்துக்கு கூட வரலையே. அபிராமி அம்மா டெத்துக்கு எங்களை கூப்பிடலைங்க, அதனால அங்க வரல. நாங்களும் தான் மிஸ் பண்றோம், என்ன பண்றது? ஹாய் கௌதம், ஹவ் யூ? ஏய், இதோ ஃபில்டர் ஆட் ஆயிடுச்சு, நான் இன்னும் அழகா தெரியறேன். ஓகே, இந்த ஃபில்டர் ஓகே தான். வாட்ஸ் யோர் ஃபேவரட் ஃபில்ம்? ஓகே, என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து ஓகே கண்மணி. ஸோ ஐ லைக் தாரா அண்ட் ஆதி. ஐ லவ் த, எனக்கு ஆனா அதை விட ரொம்ப பிடிச்சது வந்து கணபதி. எனக்கு ஆக்சுவலி கணபதி தான் ரொம்ப பிடிக்கும். அவரோட லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மெச்சோர்ட் அண்ட் ரொம்ப வந்து சென்சிபிளான ஸ்வீட்டான ஒரு லவ் ஸ்டோரி ஆக்சுவலா அவங்களது. ஐ திங்க் தட் இஸ் ட்ரூ லவ் ஸ்டோரி. ஸோ ஓகே கண்மணி இஸ் மை ஃபேவரட். ஐயோ, ஐயோதா போ. ஓகே அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் கோமதி பிரியா ஆட் பண்ணுங்க. கோமதி பிரியாவை நாங்க ஆக்சுவலா வந்து வீடியோ கால் பண்ணி டார்ச்சர் பண்ணி இப்பதான் என்ன ஷார்ட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து மேடம் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வந்து உழைப்பாளியா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. சரி கஷ்டப்படுறீங்க, காசு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு உடனே டாடா பாய் பாய்னு போயிட்டாங்க. Why you drop? நான் எங்கங்க டிராப் பண்ண கார்த்திகை தீபம், அவங்க தாங்க டிராப் பண்ணிட்டேன். ஐயோ, நம்ம குற்றவாளி ஆக்குறாங்க, எங்களை அக்யூஸ்ட் ஆக்காதீங்க. என்னது தயவு செஞ்சு செஞ்சு வணக்கம் மட்டும். ஓ, வெக்கப்படாதீங்களா? டேய், உனக்கு கஷ்டமா இருந்தா ஆஃப்லைன் வாடா, ஆஃப்லைன் போடா. ஹலோ ரியா, ஓகே ஹாய். ஸ்ரீலங்கால இருந்தா வணக்கம் ஸ்ரீலங்கன். எல்லாருக்கும் வணக்கம். கியூட், நன்றிங்க. Any gym tips, sir? Monish, first you need to get up, move your ass, go to gym. Okay? அதுக்கப்புறம் நீங்க டிப்ஸ் கேளுங்க. ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு ஜிம்முக்கு போங்க, அப்புறம் வந்து யூ கேன் ஆஸ்க் மீ ஃபார் ஒர்க் அவுட் ருட்டீன். ஐ வில் டெஃபினெட்லி டெல் யூ. ஓகே மேடம், நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்களுக்கு உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்? வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி பேபி? இட்ஸ் a good film. It's an amazing film actually. Other than that, என்ன சிரிப்பு எனக்கு? Oh, that's actually good. Oh, that's an amazing film actually. Actually, yeah. எல்லாமே நல்லா இருக்கும் ஆக்சுவலா. மார்வாடி டான்ஸ் ஆடுவீங்களா? Obviously, I'm a Marwadi. What do you expect, bro? This is my. ஏற்கனவே உங்க ப்ரீவியஸ் ஸ்டோரிஸ்ல எல்லாம் இருக்கும். ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி வந்து இப்படி 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 ஆடிட்டு இருப்பேன். நீங்க அது போய் பாருங்க. தலைவர் கூட ஆக்ட் பண்ணுங்க, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆல் இன் காட்ஸ் ஹேண்ட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அக்கா ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. அதுக்கு பண்ணாத. ஓகே ஓகே, ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க அண்ணா? ஆட்டோகிராஃபா? நான் வந்து இப்போ ரக்ஷாபந்தனுக்கு பெங்களூர் வர நம்ம மீட் பண்றோம். when you're coming coffee? Eh? Oh, when will you come again to coffee since 99? Coffee since 1999? Who you? Have you seen me? Coffee since 99? தெரியலையே. ஐ நோ ஒன்லி இவரு டிஓபி, அவரோட கெஃபே இது. இஸ் தட் த ஒன்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. பண்ணிட்டு வா. எங்களோட ஆர்என்டி அவ சிபிசிஐடி வேலை எல்லாம் இவங்க தான் பாப்பாங்க. த கிரேட் கரிகாலன். ஓகே, எனக்கு ஐயோ, எனக்கு தமிழ் படிக்க தெரியாதே, மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்ன எழுதியிருக்காங்க?
ஜூம். உங்களெல்லாம் கார்த்திகை சீரியல் தீபம் சீரியல்ல பாத்துருக்கேன். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல வேலை பார்த்திருக்காங்க. அண்ணா, யூ டோன்ட் நீட் மை அப்பாயின்மெண்ட். ஐ எம் கமிங் டு மீட் யூ. வாட் இஸ் கூஸ்பம் ரியல் லைஃப்? கரெக்ட் தான். ஓ, தேர் இஸ். ஓ, ஓகே. ஐ டோன்ட் நோ, யூ மைட் ஹேவ் சீன் மீ. ஐ எம் so சாரி. என்ன பார்த்திருக்காங்களா? ஐயோ, என்ன பார்த்திருக்காங்க. இனி நான் காஃபி கடைக்கு போக முடியாதே. நான் நல்ல காலத்திலே போக நாங்க மாட்டேன். வரோம் ஃப்ரீயா காஃபி ஐ எம் நாட் அ காஃபி பர்சன். இப்போ காஃபி குடிக்கிறது இல்ல பட் வேற ஏதாவது பேஸ்ட்ரி சீஸ் கேக். ஆரஞ்சு டிஷர்ட் அக்கா, வாட் ஆர் யூ டூயிங்? ஆரஞ்சு ஏய், ஹாய் ரமேஷ். ஏய், எப்படிடா இருக்க? அது என் தம்பி, என்னோட கசின், எங்க பெரியம்மா பையன் ரமேஷ். ஹாய்டா. ஸ்ரீலங்கா வரதா? கண்டிப்பா வரேன் நான் ஸ்ரீலங்காக்கு. ஊ, ஹாய் பச்சா. தமன்னா. ஓ, மை cousins are all here. Hi. Oh, I'm also waiting to meet you guys. I'll be coming there to Bangalore. I'll see you then. I'll come there soon. Siddat, हाँ जी, सिद्धार्थ, सिद्धार्थ से. Okay. But आपने कुछ किया ही नहीं ना? ஓகே, அப்புறமே பேசுவோம். வீடியோ வாய்ஸ். ஓகே, வாய்ஸ் நல்லா இருக்கா? நன்றி. நைட்டு டின்னர் குக்கிங்கா ஜொமேட்டோவா? நாங்க ஆக்சுவலி யூஸ்வலா குக்கிங் தான், பட் இன்னைக்கு வி ஹேட் அவுட் சைட் ஃபுட், ஸோ pretty ஃபுல். மேபி வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஹங்க்ரி, மேபி ஹவ் அபவுட் பேன் கேக்? ஐ மேக் குட் பேன் கேக். நல்லா இருக்கும். சக்கரை சக்கரை போடாம நான் உனக்கு டேட்ஸ்ல பண்ணி கொடுக்குறேன். ஹெல்தியா செம்ம டேஸ்டா இருக்கும். பட் நான் நல்லா குக் பண்ணுவேன் ஆக்சுவலா. அது நான்வெஜ் மஸ்ட். ஐயோ, என் கசின்ஸ் எல்லாம் இருக்காங்களே. பரவாயில்ல. நான்வெஜ் நான்வெஜ் ரெண்டும் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கீங்க. இத வந்து ஆட்டோ பின்னாடி எழுதலாம். நான்வெஜ்ஜா? அப்படியா? எதுல வந்து விஜய் டிவிலயா? எனக்கு தெரியாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஷிட். நம்ம அது ஒரு கடை பேரே வைக்கலாமே. நான்வெஜ். ஆனா கடைக்கு ஆனா கடை பேரு வச்சு உங்க வெப் சீரிஸ் பார்த்து. எந்த வெப் சீரிஸ் சொல்றீங்க? அக்னி சிறகுகளா? அது மைக்ரோ சீரிஸ். எஸ், பை த வே ஐ ஹவ் டன் அ மைக்ரோ சீரிஸ் கால்ட் அக்னி சிறகுகள், விச் இஸ் ஆக்சுவலி டெலிகாஸ்டிங் ஆன் புல்லட் ஆப், Z5ஓட ஆப் ஆக்சுவலா. அது முடிஞ்சா பாருங்க. அதுல நான் வந்து நெகட்டிவ் ஷேட் பண்ணிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வில்லனா பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப மட்டமா இருந்தது. நல்லா இல்லைன்னா திட்டக்கூடாது. பார்த்துட்டு பிடிக்கலன்னா பேசாம விட்டுறணும். ஃபீட்பேக் நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நம்புங்க ப்ளீஸ். ஐ அம் வெரி ஸ்வீட் கேர்ள். ஒரு பாட்டு பாடுங்களா? நான் பாடி யாரு கேக்குறது? நான் பாடுவேன். நெஞ்சு வலி வந்தா அப்புறம் நான் பொறுப்பாக முடியாது. ஓகேவா? பாடவா? பாட்டு பாடவா? இல்ல, எந்த பாட்டு? பறந்து செல்லவா? நான் பாடினா அவ பறந்து அந்த பக்கத்து ரூம் போயிடுவாள். அதனால நான் பாட மாட்டேன். எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் முக்கியம். குக்குல உங்க ஃபேவரட்? குக்குல எங்க ஃபேவரட்டா? ஆமா, அவருதான். ஆமா, நல்லா கியூட்டா இருப்பாருங்க. எனக்கு அவரு. ஆமா, நானும் சாப்பிட்டிருக்கேன். எனக்கு குக் அவர் ரொம்ப பிடிக்கும். ஹாய் மஞ்ச், how are you my sister? ஹாய் திதி, நித்து அக்கா. ஓ, என் ஃபேமிலி இன்னைக்கு லைவ்ல இருக்கு. they'll all be shocked. என்னது, நான் லைவ்ல இருக்கேனா? ஆமா, நான் லைவ்ல தான் இருக்கேன். I know I'm not a person who actually comes on live, but today this movie just made me come on live. So you should all be thanking to பாஷா படம். பாஷா படம் இன்னைக்கு நான் பார்க்கல அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா லைவ் வந்திருக்க மாட்டேன். ஃபியூச்சர்ல
பவுண்டிங் சூன் பெஸ்ட் பாடி லாங்குவேஜா? எனக்கு புரியலையே என்னங்க. ஓ, என்னோட நேம் சொல்லுங்க. ஹாய் பரணி, எப்படி இருக்கீங்க? ஓ மை காட், இங்க பத்தியா? யாரு இவ மோனிகா பெலச்சியா? உனக்கு என்னடா, நீ ஏன் ஆளுடா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்டா, இப்படி அசிங்கப்படுத்தக்கூடாதுடா. கியூட். இந்த மூஞ்சிக்கு என்ன காட்சி? இங்க பா, கியூட்டா இந்த மூஞ்சி கியூட்டா இருக்கு, ஆனா மோனிகா பெலச்சி மாதிரிலாம் இல்ல. ஓகே, போத் ஆஃப் யூ. ஐ நாங்க ரெண்டு பேரும் லீட் ரோலா? எனக்கு ஓகே. யாரு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நாங்க ரெண்டு பேரும் லீட் ரோல்ல நடிக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அக்கா பக்கா ரகட் கேர்ளா இருக்கீங்க. நான் ரவுடி. நான் சொன்னேன்னா நான் ரவுடி தானா? யாரும் கேட்கல, நான் என்ன பண்றது? பத்தியா ஒத்துக்கிறாங்க. மேடம் ஜி லைக் யுவர் ஆக்டிங். தேங்க்யூ சிவா. இக்னோர். உங்க குரல் நல்லா இருக்கு, நன்றி. தேங்க்யூ. சீரியல்ல ஆக்ட் பண்றீங்களா? யுவர் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி அவங்களும் ஆர்டிஸ்ட் தான். விஜய் டிவில ஒரு சீரியல்ல வந்து முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாங்க. தட்ஸ் கால்டு என்னடி அது? ஐயோ நானே மறந்துட்டேனே. நல்ல விஷயம். ரொம்ப ஃபேமஸான மத்தியானம் மத்தியானம் வர ஒரு சீரியல். அந்த சீரியல்ல இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அது கேரக்டர் பேர் வந்து தங்கம். சோ அந்த கேரக்டர் தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ பண்றது இல்ல, இப்போ வந்து அவங்க பிசினஸ் பண்ண. ஹாய் ஸ்ரீராம், how are you? I am surprised to. Okay, you're the best person for me to ask a question. Can you please come on live like video? I am going to invite you. Hi Sid, how are you? Autograph. Producer sir, நீங்க எனக்கு autograph கொடுங்க please. Okay, hi Sid. Now I'm gonna invite Sriram. Sriram, please send me a request. I have a big doubt. I have to ask you this question. Wait karo. Sri. Hi Dia, how are you baby? My Dia Kuti is here, my daughter. என்னோட பாப்பா. Hi Rira. So this is my friend and Oh, this hi. is my friend Shantini. You know her? Hi, Shantini. Yeah, I know. Hi, hi. நிறைய ஆமா. கேட்டிருக்கேன், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பாத்தியா? Famous. You're very famous baby. You நீங்க have அவங்க no பெஸ்ட் idea. இல்ல? யா யா she She's my tells. girlfriend. I know okay அப்படி Yeah, மெயின்டைன் yeah, பண்றியா? yeah. So that I don't get hit on by anyone. Good for Yeah. you. Yeah. Anand, okay, a very serious question, okay? So me and Shan, we went to movie Basha. You and me, we are all Talavar fan. So no matter what, Who is not? விசில் அடிச்சு படம் பார்க்க போறோம். ஓகே, நாங்க படம் பார்த்துட்டு இருந்தோம். படத்துல லைக் அண்ட் இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டவுட் கிடையாது. ஸோ எனி ஓல்ட் ஃபிலிம் தட் ஐ லைக் ரீரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது அவ்வளோ லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய இடத்துல கலாய்க்கணும்னு தோணும், கலாய்ச்சிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ டுடே வென் திஸ் மூவி வாஸ் ஹேப்பனிங், ஸோ ஹீரோட மாம் டேட், ஹீரோட அப்பா சார் பேர் என்ன? விஜயகுமார். விஜயகுமார் சார், அவர் தான் அப்பாவா இருக்காரு. அண்ட் அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மூவி ஆரம்பிக்கும் போது நிறைய சீன்ஸ்ல என்ன லைக் ஷி வுட் சே இஸ் தட் கி அந்த அவர் வந்து என் வயிற்றுல பிறக்கலையே நினைச்சு நான் வந்து ஏங்கிருக்கேன் அப்படின்லாம் அவங்க நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. பட் பிளாஷ்பேக்ல காட்டும் போது எப்படி காட்டுவாங்கன்னா, ரஜினி வந்து இவங்களோட தலைவர் மாதிரி இவங்க பையன் அப்படின்ற மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இஸ் லைக், அண்ட் ஒரு சீன்ல ஆண்டி வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க, இன்னொரு சீன்ல வந்து பிரெக்னன்சி காணாம போயிடும். அது கூட யாரு அந்த ரஜினியோட அம்மா சொல்றீங்களா? அந்த படத்துல பாட்ஷாவோட அம்மாவா? ஓகே, ஆமா ஆமா. ஓகே, சோ அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க பிளாஷ்பேக்ல. ஒரு சீன்ல நோ ஷீ வில் பி.
சொல்லுவாங்க. கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கிட்ட வரீங்களா சாந்தினி? எனக்கு சரியா கேட்கல நீங்க பேசுறது. ஓகே. பேசிக்கலா வந்து அவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க கரெக்டா? ரஜினி, யா. மாணிக்கம் இல்லாம 3 kids. அது வந்து ம் ம் யுவராணி கேரக்டர், கீதா கேரக்டர் வந்து She'll be வயித்துல இருக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. ஓகே. தங்கச்சிலாம் ஹாஸ்டல்ல கட் ஆகுது ஆடியோ எனக்கு. அவங்க பேசுறது, சாந்தினி பேசுறது ரொம்ப கட் ஆகுது. ஆமா, ஏன்னா ஹெட்போன்ஸ் ஒண்ணுதான் ஓ வந்து. யா யா யா. யா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஹெட்ஃபோன்ஸ். ஓகே, சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ ம் ம் ஏன்னா ஃபிளாஷ்பேக் முடிஞ்சோனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பையன் வந்துட்டு என் வயித்துல பெறமாட்டானா, நான் எப்பயோ நான் ஏங்கிருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேல ம் ம் ஃபிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா சொந்த பையன் மாணிக்கம் வந்து நம்ம பையன் ஒரு 3 பேரா ஆமா. register பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரெக்னன்ட்டா இருப்பாங்க ஒரு சீன்ல. கட் பண்ணா இன்னொரு scene ல இருக்கு. இருக்கு. அந்த குழந்தை வந்து ஹாஸ்டல்ல படிக்குதுன்னுவாங்க. எப்படிங்க அதுக்குள்ளேயும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஐ திங்க் எனக்கு அது அதெல்லாம் கூட விடுங்க, நோ பிகி. ஓகே, ரகுவரன்ஸ் டாட்டர் இஸ் நக்மா, யா கரெக்ட்? எங்க வரீங்க புரியுது எனக்கு. யா 4 வருஷம் தான் ஆகுது. ஓகே, 4 வருஷம் தான் ஆகுது. 4 வருஷத்துல எப்படி குட்டி குழந்தை 20 வயசு பொண்ணா மாற முடியும்? சரி 6 வயசுனே வச்சுப்போம், மிஞ்சி போனா 10 வயசு தான் ஆகும். 10 வயசு ஒரு பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ண முடியுமா? ஆக்சுவலா வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் நமக்கே ஓரளவுக்கு தெரியும். பட் திங் இஸ், எனக்கு ஒரு ட்ரிவியா ஞாபகம் வருது, அதனால I'm just saying this. ஓகே. இந்த படம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் கிட்ட போய் காட்டியிருக்காரு ரஜினி சார். காட்டிட்டு இந்த படம் ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துட்டு இருந்தது. ஸோ காட்டினோடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, படம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு ரஜினி சார். வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, சார் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த படத்துல, ஏன்னா டிராஸ்டிக்கா உங்க ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பெருசா தெரிய மாட்டேங்குது, நீங்க வந்து இன்னும் யங்கா தெரியறீங்க, பிளாஷ்பேக்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வரும்போது இன்னும் யங்கா தெரியறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லா டைரக்டர்ஸும் வந்து பாசிட்டிவா மட்டும் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஹானஸ்டா இந்த கிரிட்டிசிசம் எடுத்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரு, அது ஓகே அப்படியே ஆடியன்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல அவர் மேபி சொல்லி இருந்திருக்கலாம், அது நம்ம கிட்ட ஒரு சொல்லாம விட்டுருக்கலாம். அப்படி சொல்லிட்டு இது வந்து எல்லாரும் கேட்டாங்களாமா அவர் கிட்ட, கேஸ் ரவிக்குமார் சார் கிட்ட, என்ன சார் நீங்க சூப்பர் ஸ்டார் சார், அவர்கிட்ட போய் இப்படி நீங்க சொல்லிருக்கீங்களே, அவர் வந்து நாளைக்கு வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ண வேணாமா கேட்டிருக்கேன். இல்ல அவர் எப்படி இருக்குன்னு கேட்டாரு, ஹானஸ்டான ஃபீட்பேக் கேட்டாரு, நான் சொல்லிட்டேன் அப்படின்னாராமா. நெக்ஸ்ட் 1 வீக்குள்ள வந்து முத்து படம் வந்து சைன் பண்றாருமா. ஓ, முத்து படம் ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆமா, இட்ஸ் நைஸ். சோ இட்ஸ் லைக் அவர் என்ன, அவருக்கு வந்து இந்த ஹானஸ்டி பிடிச்சதுன்னு சொல்லிட்டு. அப்படியா? ஓகே. உங்களை ஐ ரிமெம்பர் யுவர் ஃபேஸ், நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன். பட் விஜய் டிவில பாத்திருப்பீங்க. கிளிம்சஸ் ஞாபகம் இருக்கு. வேலைக்காரன் சீரியல் பேரு. ஓகே ஓகே. வேலைக்காரன் வந்து அந்த பிளாக் ஷீப்ல ஒருத்தர் நடிச்சிட்டு இருப்பாரு, அவர் நடிச்ச சீரியல். எக்ஸாக்ட்லி. அந்த டீடைல்லாம் உங்களுக்கு கேட்கல. இல்ல ஏன்னா நான் சோ ஐ திங்க் ஐம் a musician. I think ரியா சொன்னாங்கன்னு தெரியல. So I'm a musician. He's a musician. நான் வந்து இந்த To the ட்ரெண்ட் லோட் entire வந்திருக்கேன். world, this is Sriram Anand. He's a musician and composer. அவர் வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்க, ரொம்ப நல்லா பாடுவார் ஆக்சுவலி. I'm a big fan. Thank you. நான் அப்பப்ப கிளாஸ் வேற எடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? எஸ், மியூசிக் அப்பப்போ, yeah. மியூசிக் கிளாஸ் அப்பப்ப ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா. அதனாலதான் அப்பப்ப அந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் வந்து பண்றது, பாட்டு பாடி போஸ்ட் போடுறது, அதெல்லாம் எப்பனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்னவே நாள் வந்து கிளாஸுக்கு போயிட்டு. அந்த இது வந்து ஐ திங்க் ஐ புஷ் யூ நினைக்கிறேன். அது உன் சிரிப்பினில் வந்து did I push you, right? எஸ், that's உன் the one சிரிப்பினில் I அவங்க sang the பாடினாங்கல்ல. other day ல. ம். ஆமா ஆமா, ஸ்டோரியில That's one thing which she sings really well. The உன் சிரிப்பினில் வந்து yeah. coming from a singer. I think நாங்க வந்து we started from happy birthday we started actually. Yeah, we started from happy birthday. என்ன ஒரு வாரம் வந்து Literals. happy birthday. Literals. Literals, god, I was like That's the method, okay? நீங்க Oh, yeah, that's a method. வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கறீங்க இல்ல வந்து சிங்கரா இருக்கறீங்க, the best thing to do is literals இருந்து ஸ்டார்ட் Literals. பண்ணனும். நிறைய இருக்கு, but one good thing to do is literals. Yeah, So அது வந்து that's how I started. அப்புறம் Happy birthday ஒழுங்கா பாடலாம். பென்சில வாயில வச்சு, so பெண்ணெல்லாம் வாயில வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே பாடின தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா பேபி? that's the way to practice actually. So how are you? How is your health? I'm okay, doing good. This is my second time coming to live, Sriram. அப்படியே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு, பிகாஸ் நான் நிறைய டைம் உங்ககிட்ட கேட்டிருக்கேன்ல, நீங்க லைவ்லாம் வர மாட்டீங்களா அப்படி கேட்டிருக்கேன். I don't, but இன்னைக்கு என்னால இந்த டவுட் வந்து எப்படிடா
எப்படிரா அப்படின்னு இருந்தது எனக்கு. நீங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, சிட்காம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆ. நிறைய இதெல்லாம் வந்து இப்ப நீங்க ரொம்ப லாஜிக்கலா பாத்தீங்க, சர்டன் திங்ஸ் டோன்ட் ஏஜ் வெல். ஓகே, But come பட் on, see, this அந்த is மொமெண்ட்ல அந்த மேஜிக் வந்து, yeah, that is true, but it is Rajnikant, right? So he's larger than yeah, life. and ஒரே ஒரு ரீசன் தான் Ah. அவர் ஒருத்தருக்காக. See, Yeah, there are some exactly. movies, இப்போ I think நீங்க சில மூவிஸ பெருசா கொஸ்டின் பண்ண முடியாது, லாஜிக்கல் லூப்பல்ஸ் இருந்தால், இல்லாட்டி ரொம்ப ஆப்வியஸா தெரியற மூவிஸ் வந்து இருக்கும். Obviously the பாட்ஷா, actually கில்லி, ஓ கில்லி ஆனால் நாங்க பார்த்துட்டு ஆ நானும் சோ இவ்வளவுதான் ஒன்னா போய் பார்த்தோம், விழுந்து விழுந்து சிரிச்சோம், அப்படி திட்டிட்டு இருந்தாங்க. டேய் டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற ஒரு 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 ஃபீலிங்ல தான் நாங்க பட் ஆக்சுவலா அதுல வந்து மோஸ்ட்லி ஸ்கிரீன் பிளே ஃபால்ஸ் யா இல்லாஜிக்கல்ஸ் இருந்தது. ஸ்கிரீன் பிளே இந்த தான். மாதிரி ஸ்டோரி This one was like way beyond, like okay, the age at least like நக்மா ஒரு 15-year-old காமிச்சிருந்திருக்கலாம், ம் ம் கொஞ்சம் பெரிய பொண்ணு. But she was like a kid. How can இல்ல, a ஐ திங்க் 5-6-year-old அதுல can be நான் நினைக்கிறேன் 20-year-old? மேபி எப்படி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, லைக் அவருக்கு 2 பொண்ணு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, சம்திங் லைக் தட். No, அது வந்து no, நிறைய there's இல்ல only சொல்றேன், one girl. இல்ல அது ஓகே. நான் சொல்றது வந்து சில விஷயங்கள் இருந்திருக்கும், எடிட்ல கட்ட இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்க படமா காட்டும்போது வந்து அது வந்து ஓகே, Probably. அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஐ திங்க் But see, if that's the case, then they should have at least had some kind of logical explanation to it. ஆனா எதுலயுமே அந்த ஒரு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே இல்லையே. It was very very bland saying that she's ஒரே ஒரு பொண்ணு தான் காமிச்சிருக்காங்க படம் ஃபுல்லாமே. செகண்ட் டாட்டர் இருக்குன்னா there could have been any frame, photo frame. Okay, அந்த காலத்துல யாரும் பெருசா யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு வெச்சுப்போம். They wouldn't have had, but when it's coming out as a movie, you know, this is a very big question. Like, how can a 5-year girl can be a 20-year-old and marry the same, like, you know, a father's rival? அப்போ அப்படி இருக்கும்போது it doesn't make sense. At least if you're making sense or you're planning something like this, then there should be something logical to it. இது எப்படின்னா வந்து மோஸ்ட்லி அந்த டைம்ல இருந்த ஃபார்முலா எப்படின்னா, ஒரு ஹீரோ ஹீரோயின் லவ் எப்படி இருக்குன்னா, அந்த ஹீரோ வந்து ஒரு ஹம்பிள் பிகினிங்ல இருந்து இருப்பாரு, அந்த ஹீரோயின் வந்து ஒரு பெரிய வில்லனுடைய பொண்ணா இருப்பாங்க. சோ அவங்க 2 பேருக்குள்ள எப்படி லவ் அஃபேர் ஆகுதுங்கிறது தான் அந்த ஸ்டோரியா இருக்கும். சோ அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருந்திருக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் தேர். அண்ட் இது வந்து நம்ம இன்னைக்கு சொல்லலாம், சில மூவிஸ் சில டைம்ல ரிலீஸ் ஆகும்போது இட் பிகம்ஸ் ஒரு phenomenon. See, Bacha is a phenomenon. Certain movies, like they will stay the test of time, and it will just surpass. அது வந்து பாட்ஷா இஸ் a good example. கில்லி is another example. Gilly is another example. Yeah. Seriously. So நீங்க கில்லிலுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், செமிஃபைனல்ஸ் வந்து தோத்துருப்பாங்க, ஃபைனல்ஸ்ல இருப்பாங்க. சோ அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சச்சின் பார்த்தேன். Sachin is a good film. Yeah. It's a great film, but release நான் வந்து தியேட்டர்ல பார்த்தேன். I couldn't stop laughing at so many scenes. I was like, okay, என்னோட ஃப்ரெண்ட் வராரு, அவர் he's giving a reply. There is கதைக்காரன் சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்ல இருக்காரு. There is this person called as கதைக்காரன் சொல்லிட்டு, he's Kami AJ. He's a good filmmaker. So அவர் சொல்றாரு பாருங்க, it's called cinematic liberty for superheroes அப்படின்னு சொல்றாரு. He's being now that's being the critic. only Yeah. point. Yeah, obvious. Yeah, exactly. Any superstar, that's very true. See, நீங்க அந்த அதிரடி சாங் இருக்குல்ல, அதிரடி சாங் வந்து ஒரு வகையில அவருக்கு ஒரு ஹோமேஜ் தான், ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஹோமேஜ் தான். அந்த சாங்ல வந்து நிறைய இல்லாஜிக்கல் சீன்ஸ் இருக்கும், லைக் இந்த புல்லட் வந்து ஒரு நெத்தி பக்கத்துல வரும், அப்புறம் அப்படியே போய் ஒரு கிளாஸ்ல போய் விழுகும்.